அன்பார்ந்தவர்களே, நீங்க கொஞ்சம் உளவியல் படிச்சிட்டீங்கன்னா உங்களோட பயோடேட்டா எனக்கு தேவையில்லை. உங்களோட முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ் பெரியவன் ஒரு 90% எங்களுக்கு சொல்லலாம். மூளை வளர்ந்திருக்கிறவர்கள்ட்ட அறிவு வளர்ந்திருந்தா அந்த முகம் இண்டிகேட் பண்ணும். உங்க ஊர்ல படிக்காத பிள்ளைகள் இருப்பாங்க. சரி, ஆட்டிசம் டவுன்ஸ் பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எச்சி வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கண்டிருப்பீங்களா? அந்த பிள்ளைகளை நீங்க பார்த்த உடனே பேச தேவையில்லை, தூரத்துல கண்ட உடனே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைன்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய முகம் காட்டி தருவதுண்டா மூளை வளர்ச்சி உள்ள பிள்ளைய முகம் காட்டி தராதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு கலை இருக்கு. இந்த சபையில பார்க்கிற நேரத்தில் முக்காவாசி பேர் எனக்கு அந்த கிரேடிங்லேயே இல்லை, எனக்கு கோச்சு கொள்ள கூடாது. நீங்க இதுக்கு மேல நீங்க மாறணுமா இருந்தா, சாதாரணமா சொல்றோம், ஒரு இடத்துல நீங்க உட்கார்ற நேரம் நீங்க எப்படி உட்கார்றீங்க என்பது உங்க மூளை சொல்லும். நீங்க உட்கார்றத வச்சு எனக்கு சொல்லலாம் உங்களை மூளை எவ்வளவு மதிக்குது. உங்க பிரெயின் பெஸ்டா இருந்தா நீங்க உட்கார்றது நீங்க நடக்கிறத வச்சு சொல்லலாம் இவ பிரெயின் நல்லா இயங்குது. அதுக்கு ஒரு கலை இருக்குது படிக்கிறதுக்கு. நீங்க உட்கார்றத வச்சே பார்க்கலாம். நோ, நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு காரியம் செய்ய போறேன், படிக்காத ஒரு ஆள் ஏண்டா அவர் என்ன செய்வார் சார், அவரோட பிரெயின் மேக்சிமம் அவருக்கு அது நிமிர்ந்து நிக்க விடாது. அவர் படிச்சவர் இருந்தா எஸ் ஹோ ஹவ் ஆர் யூ அவர் நின்று பேசுவார். அவரா இது பிளான் பண்றது இல்ல. நம்ம படிக்கலன்னா ஆட்டோமேட்டிக் அப்படி மாறுவோம். எங்க பிரெயின் தோல்வியை சொல்லும், நாங்க ஃபெயில் ஆகினோம் என்பது ஒப்புக்கொள்ளும். சோ இப்படி நிறைய இருக்கு. நீங்க மாறணும் என்பதுக்கு சொல்ற, நல்ல கேளுங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற லெவல்ல நீங்க கிரேட் ஏ லெவலா, பி லெவலா, சி லெவலா, டி லெவலான்னு சொல்லலாம். உங்க பிரெயின் எந்த லெவல்ல நிக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூளை என்பது ரொம்ப ரொம்ப சபையில உட்கார்ந்து சபையில வந்து பேச போற அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் அப்படின்னு பேசுற இதே நான் வீட்டுக்கு போய் அல்லது இந்த சகோதரர்களோட அப்படி பேசலாமா? எனக்கு போய் நான் உட்கார்ந்துட்டு என்ன அவங்களோட பேச போக்குல நான் எப்படி பேசணும்? சாதாரண தமிழ்ல பேசணும். மேடைக்கு வந்தா மட்ட ஆஹாரான்னு போக்கிரி மட்ட அவசாய் ஓஹாம கட்டை ஒத்து விதம் சூதா இல்லா சிட்டோட செருப்பு பீம் பண்ணுவான். அப்படி பேச இயலாது. வீட்டுக்கு போனா ஒரு ஸ்டைல், மேடைக்கு வந்தா ஒரு ஸ்டைல். இப்ப மேடையில இருந்து அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவரையும் நாம் வரவேற்கிறோம். உங்களுக்காக ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அமருங்கள் அமருங்கள். இப்படி ஒருத்தர் பேசுறாரு, இங்க உள்ள பையன். அவர் வீட்டுக்கு போனால் உங்களை நான் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறேன், அமருங்கள் உங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு வந்த உடனே ஒன்னா நம்ம லூஸ் விட்டுக்கு வந்துட்டோம் போல சொல்ல மாட்டோம். ஒரு மேடையில இருந்தா ஒரு ஆளை கண்ணியப்படுத்துவோம். வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். வீட்டுக்கு போய் என்னுடைய தகப்பனே உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்டா அவசரமா கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இந்த மூளை நீங்க பிளான் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன ஃபீட் பண்ணிருக்கீங்களோ, என்ன கொடுத்து வச்சிருக்கீங்களோ அது தேவையான இடத்துல அது கக்கும். இந்த மேடை ஏற போகல நான் நாக்க என்ன மாத்தின அடுத்த பக்கம் மேடை மேடை மேடை. வீட்டுக்கு போய் மனை 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 அடுத்த பக்கம் பெரு. அப்படியா? இல்ல, நீங்க இந்த இடத்துக்கு வந்து மைக்க பிடிச்ச உடனே அது வொக்காபுலரியை மாத்தும். சபைக்கு ஏற்ப பேசணும் என்பது அது புரியும். அதுக்கு தேவையான வார்த்தைகளை ரெடி பண்ணும். நீங்களா முன்னிலை படற்கையில யோசிச்சு பேசுனீங்களா? இறந்த கால நிகழ்காலம் கொஞ்சம் இருங்க, இறந்த காலத்தை யோசிச்சு அப்படி பேசுனீங்களா? நீங்க முன்னிலையில அவர் படற்கையில அப்படி ஒண்ணு யோசிக்க மாட்டீங்க. ஏதோ ஃபீட் பண்ணி வச்சீங்களோ மூளை தேவைக்கேற்ப தேவையான வார்த்தையை பேசும். இப்ப நான் உங்களோட பேசுறேன், மனப்பாடம் செஞ்சுட்டா பேசுறேன். அடுத்த வார்த்தை என்ன வரும் இப்ப எனக்கு தெரியுமா தெரியுமான்னு நான் யோசிச்சா பேசுனேன், எனக்கு தெரியுமாண்டு அதுவும் வரல பாருங்க. அவ்வளவு அற்புதமான டிசைன், வெரி காம்ப்ளிகேட்டட். ரப்புல் ஆலமீன் அப்படி அற்புதமாக படைச்சிருக்கிறான். எங்களுக்கு வெரி சிம்பிள் டெக்னிக். இந்த பிரெயினை யூ ஹேவ் டு யூஸ் பண்ணுங்கன்ற இறைவன். தட்ஸ் ஆல். இதை யூஸ் பண்ணணுமா இருந்தா சோ ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று உணர்வு ரீதியா எங்களை டெவலப் பண்ணணும். அதுக்கு தான் ஆன்மீகம், அதுக்கு தான் சமூக கல்வி, அதுக்கு தான் இதிகாசம். இதெல்லாம் ஒரு பக்கம். இது வலது மூளை. இடது மூளைக்கு தான் கணிதம், விஞ்ஞானம். லெஃப்ட் லாஜிக், இமோஷனல் ரைட், லாஜிக்கல் லெஃப்ட் வாங்க. இந்த ரெண்டும் சரியா டெவலப் ஆயிட்டு வர்ற டைம்ல திடீரென்று பேரலல் டெவலப்மெண்ட் வரப்போக்கல ஐடியாஸ் பறக்க ஆரம்பிக்கும்.
நான் நெல்லை கொண்டு வந்து இதுல போடுறேன். 10 வருஷமா நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். முளைக்குமா? வெள்ளாம எனக்கு விளைச்சல அறுவடை செய்யலுமா? வருமா? ஒரு மாங்காய் விதையை கொண்டாந்து போடுறேன், தண்ணி ஊத்துறேன், யூரியா கொண்டாந்து போடுறேன், வெளிநாட்டுல என்ன பவர்ஃபுல் போரே கொண்டாந்து போடுறேன், வருமா? எஜுகேஷன் அது வந்து சேர்ந்த உடனே இன்னும் ஸ்மார்ட்டா மாறுறாரு. ரொம்ப வறுமை ஃபேமிலியில, பாப்பாவும் இல்ல உமாவும் இல்ல, இந்த ஃபேமிலில இந்த ஊருக்கே தீர்வு சொல்றாரு. வெரி ஸ்மார்ட். அவர் ஐடியா பறக்க ஆரம்பிக்குது. ஐடியா பிறந்தா உங்க லெவலே வேற. உங்க மூளை இயங்காட்டி உங்களுக்கு உடம்பால ஒர்க் பண்ணலாம். எப்படி ஒர்க் பண்ணலாம்? இரும்பு உடைக்கலாம், மூட்டை தூக்கலாம், பேமெண்ட்ல போய் செய்யலாம், சல்லி சம்பாதிக்கலாம். பட் பிரெயினால செஞ்சா, நேத்து ஒரு சகோதரர் பேசினார். உண்மையாகவே நான் அவரோட ரொம்ப கவலையாக கேட்டுட்டு இருந்தேன். அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் கண்டெய்னர் இறக்கினார். ஒரு நாள் 10 கண்டெய்னர் இறக்கினாராம் அரிசி. சோ 6000 சுச்சம் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா பேசினார். நான் யோசிச்சேன், யாரும் எங்களை நீ எப்படி வச்சிருக்கிற? இதுல ஒரு கண்டெய்னர்ல ஒரு துண்டாவது இறக்கலுமா போகுமா? எங்களுக்கு அதாவது நாங்க அதுக்கு பழக்கப்படல. நான் என்ன சொல்றேன்னா, உடம்பால வேலை செய்யணுமா? தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி. எங்க மூளைக்கு வேலையே இல்லை. ஐரோப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரி. நான் அவங்களோட ஒழுக்கத்தை பத்தி பேசல. பிரெயின்ல இன்னொரு பக்கம் இருக்குது. அவங்க பிரெயினை மேக்ஸிமம் யூஸ் பண்ற விதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. they know the technology. அவங்களுக்கு தெரியும் எப்படி இதை யூஸ் பண்ணலாம். சோ இப்ப அவங்க உட்கார்ந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல வேர்ல்ட் ஆட்சி பண்றாங்க. அவங்க அத்தனையுமே இது பண்றாங்க. சேட்டலைட்ல அவ்வளவு விஷயங்களை எடுக்கிறாங்க. சோ கூகுள் ஹெட் ஆபீஸ் எங்க? அமெரிக்கா. யூடியூப் ஹெட் ஆபீஸ் எங்க? அமெரிக்கா. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க வரட்டு. அவங்க நீங்க பாக்குறத வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வந்தாங்க யூடியூப் மூலமாக. உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வந்தாங்க கூகுள் மூலமாக. நீங்க பாக்குற, நீங்க டச் பண்ற ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு பணம் போயிட்டு இருக்குது. இதுதான் ஐடியா. நீங்க அமெரிக்கா போனாலும் பேமெண்ட்ல வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்? எங்க பிரெயின் அவ்வளவு வீக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ கோல்டன் இயர்ஸ் நீங்க எல்லாரும் மாறணும் என்பது என்ன டார்கெட்டே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆள், ஒரு ஊருக்கு ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணா போதும். அல்ஹம்துலில்லாஹ். எங்க முஸ்லிம் சமூகத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி, அடுத்த ஜெனரேஷன்களுக்கு கொண்டு போய் மெசேஜ் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒரு ஆள் நீங்க மாறினா, ஐ அம் கோயிங் டு ஸ்டடி, ஐ அம் கோயிங் டு லேர்ன், நான் படிக்க போகிறேன் என்ற உணர்வோடு நீங்க முன்னாடி வந்தா போதும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் மிராக்கிள், அந்த அற்புதம் உங்களுக்குள்ள நடக்க போகுது. சோ நீங்க நிஜமா படிக்கணும். அப்படின்னா எப்படி? நிஜமா படிக்கிறேன்னா எப்படி? ESR இதான் படிப்பு. என்கோடிங், ஸ்டாப், ரிட்ரீவல் ஓர் ரீகாலிங். என்கோடிங் என்ன? இந்த அவ்வளவு படிப்புலையும் என்ன அவங்களோட டார்கெட்? என்கோட், மூளைக்கு கொண்டு கிரகிக்க வைக்கணுமா. ஃபர்ஸ்ட் வேலை என்ன? எக்ஸசைஸ். மூளை கிரகிக்கணுமா. அப்படின்னு என்ன? அப்சர்வ். நான் பேசுறது இங்க உள்ளவங்க, நான் நிறைய சொல்லலுமானவங்களோட என்கோடிங் பெர்சன்டேஜ் இஸ் ஹை. அப்படி யாருக்காவது வீட்டுக்கு போய் இவர் இதெல்லாம் பேசினாருன்னு நோட் பண்ணல, தவறு விட்டுறாங்க. அந்த ஆள் பெஸ்ட், வெரி பெஸ்ட். இந்த சபையில் எனக்கு என்கோடிங் லெவல் உங்களோட முகத்தை பார்த்து எனக்கு சொல்லிடாது. பட் சைக்காலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஒரு ஆள் என்கோட் நல்ல வர போக்கில் 40 டிகிரிக்கு நெக் அப்பா ஆட்டோமேட்டிக். ஸோ அவரோட கண் அப்படியே ஐ மூமெண்ட்ஸை வச்சு ஒரு அளவு சொல்லலாம். பட் எனக்கு ஒரு 5% என்கோடிங், 0 என்கோடிங் இந்த லெஃப்ட் சைட்லையும் சொல்லலாம், இன்சைட்லையும் சொல்லலாம். நான் ஒரு கேர்ளை பார்த்துட்டே இருக்கிறேன், அவங்களோட கண் இப்படி போகுது, இப்படி வருது. நான் டிஸ்டர்ப் பண்ணல, நைட் தூங்கிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ என்கோடிங் அவுட். பாய்ஸ்ல நான் அப்படி பார்க்கல. ஒரே ஒரு கேர்ள் முன்னாடி இருந்துட்டு தூங்குறாங்க. சோ நான் என்ன தூங்குறேன்னா நல்லாவே தூங்கல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போறது வாங்க. சோ என்கோடிங் லெவல் இப்ப தூக்கம் கலைஞ்சிரும். ரைட். அப்ப பாருங்க, என்கோடிங் லெவல் பெஸ்டா இருந்தா யுவர் பிரெயின் இஸ் பெஸ்ட். இந்த பிரெயின் தேவை. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, அடுத்த டெஸ்டிங் என்கோட் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். சோ ஒவ்வொரு விதமா எப்படி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி பிரெயினுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்? அந்த கோல்டன் எக், அந்த தங்க காசு
அந்த ஜெம் உங்களோட பிரெயின்ல இருந்து வெளியாக போகுது. ஜஸ்ட் ஒன், ஒரே ஒரு ஐடியா நீங்க ஹிட் பண்ணீங்கன்னா யூ ஆர் தி பில்லியனர், மல்டி மில்லியனர். ஒன் ஐடியா அவ்வளவு பெருமதி. இந்த விதையை போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு காத்துட்டே இருக்கிறோம். என்ன ஆகுது? திடீரென்று விளைச்சல் வர ஆரம்பிக்குது. அந்த விளைச்சல் ஒரு சகோதரர் நான் போன கிழமை சந்திச்சேன். வல்லாஹி நல்ல நேர்மையான ஒரு சகோதரர். ஜும்மா முடிஞ்சு என்னோட பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு 55 lakhs கடன் இருந்துச்சு. நான் அல்லாட்ட தஹஜ்ஜத்தை நிறைய கேட்டிருந்தேன். எல்லாத்தையும் சொல்லி போட்டு நான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன். ஆக சீப் ப்ராடக்ட் வந்து ராபு. கிலோ 10 ரூபா தான் போகும், 15 ரூபா. வரலாறுலயே போகல. இந்த தடவை 250 ரூபா போச்சு. 1 கோடி நான் சிம்பிளா சம்பாதிச்சேன். உடனே போன் போட்டு, நான் 7-8 வருஷமா தயங்கிட்டு இருந்தேன் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு. ஒரு போன் போட்டு உங்களோட பணம் சரி ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் என் துவாவை ஜஸ்ட் ஒரு கண் என்றார். அவருடைய பாஷையில ஒரு கண்ணில கதை கிளியர் என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன ஒரு கண்ணையில கதை கிளியர். அவரோட முழு பணம் வந்து செஞ்சா இல்லையா? சோ அவருக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி இதெல்லாம் அப்படி கிடைச்சவருக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் தாண்டி உங்க பிரெயின்ல இருந்து ஒரு ஐடியா பிறந்தால், வேல்யூபிள் ஐடியா. எத்தனையோ கல் இருக்குதுங்க. அந்த கருங்கல் இல்ல, ஒரு மாணிக்க கல் மாதிரி உங்க பிரெயின்ல இருந்து பிறக்குமா? யா. ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் ஒவ்வொரு பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. அது பிறக்க விட்டால், அது சரியா பிறந்து வந்தா, அவரை ஐடென்டிஃபை பண்ணினா, அவரை டெவலப் பண்ணினா, அவர் பெரிய ஆளாகிடுவார். சோ இது உங்களுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட டைஜஷன் எல்லாம் ரெடி ஆகுது, எல்லாம் வேலை செய்யுது, கண்ணு வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது. சோ என்கோடிங் கிரகித்த நிறைய போட்டுட்ட பிறகு மூளையோட 2வது எக்ஸசைஸ் ஸ்டோரிங். கிரகிச்ச விஷயத்தை எவ்வளவு காலம் வச்சு கொண்டிருக்கலாம். சில பிள்ளைகள் விளையாடுறதை கண்டிருக்கிறேன். நானும் சிலத்துல விளையாடு இருக்கிறேன். குளத்திலயோ ஆத்துலயோ இறங்கினா இப்படி பூக்க பிடிச்சிட்டு உள்ள போய் எண்ணுங்க. நான் கூட நேரம் இருக்கிறேன்னா நீங்க கூட நேரம் இருக்கிறீங்களா பாப்போம். அப்படி விளையாடுவோமா இல்லையா? விளையாடுவோம். சோ அத மாதிரி மூளையில ஒன்றை போட்டா ஐ கேன் சேவ். எனக்கு ஒரு அப் டு 6 months, எனக்கு 6 மாசம் வைக்கலாம். நீங்க நம்பர் சொல்லுங்க, எனக்கு இப்ப வச்சா 1 year delete பண்ணாம வைக்கலாம். சோ ஸ்டோரிங் டைம் பாப்பாங்க. 2வது என்கோடிங், நம்பர் 1 என்கோடிங், நம்பர் 2 ஸ்டோரிங். உங்களோட பிரெயின்ல அந்த ஐடியா பறக்குமா இல்லையான்னு நீங்க செக் பண்றதுக்கான 2வது செக்ஷன்.